உலகத்தில் தானே இருக்கிறோம், எல்லாரோட தானே இருக்கிறோம், பாவங்கள் எல்லா பக்கமும் நிறைஞ்சு தானே இருக்குது. அது மத்தியில் பரிசுத்தமாக இருக்கணுமே. எப்படி பிரதர் பரிசுத்தமாக இருக்கிறது? அப்பப்போ இச்சை வருது, அப்பப்போ மாம்சம் எதையாவது சொல்லுது. இந்த போராட்டமே பெருசாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இச்சை வராமல் இருக்காது, இச்சை வரதான் செய்யும். ஆனால் இந்த கிறிஸ்துவனுடையவர்கள் என்ன செய்வாங்களா? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்ங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்பாங்களாம். காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இந்த பரிசுத்தத்தை பற்றி. அதுக்கு ஜால் ஜாப் சொல்ல மாட்டாங்க. அதனால இப்போ இது செய்யலாம், இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அதை இது பண்ண மாட்டாங்க. தங்க வசதிக்கு ஏற்ப வளைக்கிறது நெளிக்கிறது இந்த கதையெல்லாம் கிடையாது. பரிசுத்தத்தை எக்காரணம் கொண்டோம். கண்ணு போனாலும் பரவாயில்ல, கால் போனாலும் பரவாயில்ல, கை போனாலும் பரவாயில்ல, வேலை போனாலும் பரவாயில்ல, என்னுடைய எது நான் இழந்தாலும் சரி, நான் என்ன இழக்கக்கூடாது? என் பரிசுத்தத்தை இழக்கவே கூடாதுன்ற ஒரு வெறி உள்ளவங்களாக இருப்பாங்க.